Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel, and plastic furniture since 1983. Start. பல்லடம் நகரத்தில் இணைந்த கைகள் அறக்கட்டளை இளைஞர்களுடைய முன்னெடுப்பின்படி துவங்கப்பட்டிருக்கிறது. இணைந்த கைகள் அறக்கட்டளை ஏற்கனவே பல்லடம் நகரில் ஆம்புலன்ஸ் சேவை வழங்கிக் கொண்டிருக்கிறது மற்றும் ரீசல் பாக்ஸ் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இலவசமாக. தற்போது பல்லடம் நகரில் பிரசித்தி பெற்ற மருத்துவமனையான மருத்துவமனையில் இன்று காலை முதல் பொன்னி மருத்துவமனையில் மீண்டும் ரத்ததான முகாமை நடத்த இருக்கிறோம். அதற்குரிய மருத்துவர் ஐயா சிவகுமார் அவர்கள் இந்த ரத்ததான முகாமை துவக்கி வைத்து முகாமில் ரத்ததான முகாமை துவக்கி வைத்து இளைஞர்கள் ரத்ததான வழங்கும் நிகழ்வை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 50 நபர்கள் ரத்ததானம் வாங்க வேண்டும் என்ற ஒரு விளக்கோடு நாங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து 75க்கும் மேற்பட்டோர் வருகிறார்கள். மிக சிறப்பான முறையில் இந்த ரத்ததான முகாமை நடத்த இருக்கிறோம். இது மட்டுமின்றி ஆண்டுக்கு ஒரு 3 முறையாவது இந்த ரத்ததான முகாமை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஒரு நல்லெண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது மட்டுமின்றி இணைந்த கைகளுடைய அறக்கட்டளை துவக்க விழாவை பல்லடம் நகரில் பிரம்மாண்டமான முறையில் வரும் மாதங்களை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த ரத்ததான முகாமை நடத்த இருக்கிறோம் என்று ஒரு உதவியாக மருத்துவமனை நிர்வாகத்தை அணுகி அந்த மதிப்புரை மருத்துவரையா அவர்கள் கேட்டபோது எந்தவித தயக்கத்தின்றி உடனடியாக இந்த பணியை தொடர்ந்து நல்ல பணியை செய்வதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம் என்று எங்களை ஊக்கப்படுத்தி மருத்துவமனையில் இதற்காகவே பிரத்யேகமாக ஒரு தளத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து எங்களுக்கு அனைத்து உதவிகளும் ஊக்கமும் கொடுத்துக் கொண்டு வருகிறார். அதற்கு இந்த நேரத்தில் எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்னைக்கு இந்த இணைந்தது ஒரு ரோட்டரி பேங்க் இணைந்து இந்த நடுவரைக்கான பார்வை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். தெரிஞ்சுக்கிறது இது மாதிரி அவங்களோட முயற்சியை நான் பாராட்டேன். அதுக்கு ஏற்பாடு பண்ண அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்கள் அறக்கட்டளை நண்பர்கள் அனைவருக்கும் பல மக்களின் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பொம்மை மருத்துவமனை மருத்துவரையா அவர்கள் இது போன்ற செயல்களுக்கு ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இளைஞருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து இரத்த தானம் என்பது மிகப்பெரிய ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிகப்பெரிய முக்கிய பணியாகும். எப்படி ஒரு கோயில் திருவிழாவில் கும்பாபிஷேகம் வருவது முக்கியமோ அதே போல இது போன்ற இரத்த தானங்கள் செய்வது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக நாம் கருத வேண்டும். ஏனென்று சொன்னால் கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கடுமையான நோய் பல கோடீஸ்வரர்கள் பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாற்ற முடியல. கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் பல வசதிகள் இருந்தும் உயிரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில நிறைய பேர் உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்ம நாட்டையே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இந்த காலகட்டத்தில் ரத்தத்தோட அருமையும் மக்களோட உயிரோட அருமையும் அப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதே போல தொடர்ந்து இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுவட்டார பகுதியில் விபத்துக்கள் அதிகமாக நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேராவது ரத்தம் வேணும் கூப்பிட்டு கேட்குறாங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறோம். அதன் மூலயமாக பாதி ஒரு 50% தான் நடக்குது. பாதிக்கு இருக்கிற 50% அது குறிப்பிட்டு ரேரான ரத்தங்களாக கிடைப்பதில்லை. அதனால இது போன்ற இரத்த தான நிகழ்ச்சிகள் கிராமந்தோறும் நமது இளைஞர்கள் அறக்கட்டளை சார்பாக நடத்த வேண்டும். அப்போதுதான் மக்கள் உடனடியாக மக்களோட உயிர்களை காப்பாற்றுகின்ற ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இது போன்ற மருத்துவ மனைகளில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது பல்கலைக்கழகத்தில் இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நடத்தியிருக்காங்க. ஆனால் இது ஒரு முதல் முறையாக இத்தனை பேர் ரத்த தானம் கொடுக்கிறது இதுதான் முதல் முறை. எனவே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இந்த சிறப்பான முறையில் ஆம்புலன்ஸ் வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் இலவசம் மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள் சுவாமி விவேகானந்தர் எப்படி சொன்னாரோ வெக்கை போன்ற இளைஞர்கள் கொடுக்கிற காரியங்கள் வாருங்கள் கூறினாரோ அதே போல இந்த இளைஞர்கள் இருக்கின்ற இளைஞர்கள் ஒரு விவேகானந்தனுடைய வழிகாட்டியாகவும் அடுத்த பாரத நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை மனிதர்களாக இங்கே உருவாக்கி வருகிறார்கள். மிக மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றி. பல்லடம் தொட்டி மருத்துவமனை மற்றும் இயந்த கைகள் அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி ஐஎம்பி இளைஞர்களின் ரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த ரத்த தான முகாமை நடத்த பல்லடம் தொட்டி மருத்துவமனை டாக்டர் சுகுமார் அவர்களிடம் கேட்டபோது உடனடியாக தேவையான வசதிகளை ஏற்படுத்தி நீங்கள் செய்யும் போது எனக்கு அதிகமானாலும் நான் செய்து கொள்ள ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது போன்ற பணிகளை ஏற்கனவே அவர் பல உதவிகளை நமக்கு வழங்கியுள்ளார். துணை மருத்துவமனை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற மருத்துவமனையாக விளங்குகிறது. இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களை சுழற்சி முறையில் இரத்த தானம் வழங்கியுள்ளது மிகவும் ஆதாரப்படுகிறது. அந்த வீடியோவை இன்றைக்கு நாமல் பார்க்க முடிகிறது. மேலும் அவரது பணிகள் அவரது சேவைகள் தொடர பல்லடம் மக்கள் சார்பாகவும் பல்லடம் பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் நன்றி. இளைஞர்கள் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் புதிய டாக்டர் கேட்டோம். நாங்கள் இதுவரையும் ரத்த தான முகாம் நடத்துவதற்கு இளைஞர்கள் மட்டும் இருக்கின்ற மாதிரி சொன்னதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவைக்கும் உதவி செஞ்சு எங்களை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்றதுக்காக ஒரு உந்துகோலாக செயல்பட ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
Jagdish.